கடந்த 10ஆம் தேதி தடாகம் வனப்பகுதியில் காட்டெருமை தாக்கி வனக்காவலர் அசோக் குமார் படுகாயமடைந்திருந்தார். அவர் தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது வனக்காவலர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிதாஸ். வணக்கம் ஹரிதாஸ், எவ்வளவு நாள் அவர் சிகிச்சையில் இருந்தார்? இது தொடர்பான முழு விவரங்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் உள்ள பகுதியாகும். இதனால வனவிலங்குகள் அவ்வப்போது விவசாய விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவது, மனிதர்களை தாக்குவது போன்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 10ஆம் தேதி கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட தோளாம்பாளையம் பகுதியில், அதாவது தடாகத்தை ஒட்டியுள்ள வனப்பகுதியான தோளாம்பாளையம் கிராமத்தில் உள்ள விவசாய விளைநிலத்திற்குள் ஒரு காட்டெருமையானது புகுந்து அட்டகாசம் செய்து வந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் பணியில் இருந்த வனக்காவலர் அசோக் குமார் அந்த காட்டெருமையை விரட்டும் பணியை மேற்கொண்டு வந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக காட்டெருமை திரும்பி வந்து அவரை முட்டி தூக்கி கீழே வீசியது. இதில் பலத்த காயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக அருகே உள்ள ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்பியது. அங்கு முதலுதவி சிகிச்சையானது அவருக்கு அளிக்கப்பட்டது. இருந்த போதும் அவருக்கு உடல் முழுவதும் பலத்த காயங்கள் இருந்த காரணத்தால் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு கோவை அரசு மருத்துவர்கள் கடந்த 2 தினங்களாக அவருக்கு தேவையான அனைத்து விதமான சிகிச்சைகளையும் அளித்து வந்தனர். மேலும் அவர் 24 மணி நேரமும் மருத்துவ குழுவினரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. மேலும் அவரது உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை அவரது உடலானது மிகவும் மோசமடைந்து காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது உடல் மருந்துகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர் தற்போது உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவமானது கோவை ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. என்ன காரணம் என்றால், கடந்த சில தினங்களாகவே கோவை மாவட்டத்திற்குள் வனப்பகுதி விட்டுள்ள பகுதிகளில் சிறுத்தை ஊருக்குள் புகுவது, காட்டெருமைகள், அதே போல பல்வேறு விதமான வனவிலங்குகளும் தொடர்ந்து ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. தற்போது அதனை விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த வனக்காவலர் தற்பொழுது உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.